அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி காத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வ மன் தபியஹும் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலிஹி வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி ஸமீல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். وقال النبينا صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين. والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய ஹாஜிகள், ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடியவர்கள், தங்களுடைய விருந்தளிப்பை விருந்து உபசரணங்களை செய்துவிட்டு மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சலங்களையும் சச்சரவுகளையும் போக்கிவிட்டு அடியார்களிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று அல்லாஹுவின் மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி இங்கிருந்து ஹாஜிகள் புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்தார்களோ அவர்களெல்லாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் காபாவை சென்று சந்தித்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆக்கி வைக்க வேண்டும். யாரெல்லாம் இன்னும் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்களெல்லாம் வருங்காலத்திலே ஹஜ்ஜு செய்யக்குண்டான பாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் என்ற துவாவோடு உங்களுக்கு முன்னால் இரண்டொரு வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் அமர்ந்து கொள்வேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹாஜிகள் இங்கிருந்து புறப்படுகிறார்கள். இங்கிருந்து புறப்படக்கூடிய ஹாஜிகள் மொத்தம் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை 45 ஹாஜிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுக்க 45 ஹாஜிகள் புறப்படுகிறார்கள் என்பதை கேட்கின்ற நேரத்திலே சந்தோஷமாக இருக்கிறது. வருடம் நிறைய ஹாஜிகள் புறப்பட்டு தங்களுடைய ஹஜ்ஜு கடமைகளை சரியாக பரிபூர்ணமாக அதை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து துவா செய்வோம். வருங்காலங்களிலே நிறைய ஹாஜிகள் புறப்படுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜு செய்யக்குண்டான பாக்கியங்களையும் அல்லாஹ் தௌஃபீக் அளிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹாஜிகள் எல்லாம் தங்களுடைய கடமைகளை பற்றியும் தாங்கள் செல்ல வேண்டிய அந்த இடத்திற்காக வேண்டிய அந்த இடத்தினுடைய புனிதத்தை பற்றியும், மக்காவினுடைய புனிதத்தை பற்றியும், மதீனாவினுடைய புனிதத்தை பற்றியும், மக்காவிலே செய்யக்கூடிய கடமைகளை பற்றியும், மினாவிலே செய்யக்கூடிய கடமைகளை பற்றியும், அரஃபாவிலே செய்யக்கூடிய கடமைகளை பற்றியும், முஸ்தலிஃபாவிலே செய்ய வேண்டியவைகளை பற்றியும், இவைகளை எல்லாம் இவர்கள் ஒவ்வொரு அமர்வுகளிலேயும் கேட்டு தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைய கூட அவர்கள் அதை கேட்டார்கள். இதை திரும்ப சொல்வதனால் அவர்களுக்கு மேலும் அது பயனாக இருந்தாலும் சில விஷயங்களை நாம் ஹாஜிகள் இங்கிருந்து கொண்டு போக வேண்டிய கட்டுச்சாதங்கள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் நினைவூட்டுவோம். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தை போன்றவர்கள். நாம் எல்லாம் ஒரு குடும்பத்தை போன்றவர்கள். நாம் இந்த குடும்பம் கிளம்பி போகிறோம். நாம் அல்லாஹுவின் விருந்தாளிகள். அல்லாஹுவினுடைய இல்லத்தை நோக்கி நாம் நடை போட்டு போகக்கூடிய நாம் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற வேண்டும். நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கிருந்து புறப்படுகிறோமோ, எத்தனை லட்சங்களை செலவு செய்து நாம் இங்கிருந்து புறப்படுகிறோமோ, எதுவும் வீணடிக்காமல் எல்லாம் நன்மைகளாக மாறி போக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் சில குணங்கள் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் நல்ல குணங்கள் நம்மிடத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய பயணத்திற்காக வேண்டி பயண ஜாமான்களை நீங்கள் மூட்டை கட்டுவது போன்று அதிகமாக பொறுமையை நீங்கள் மூட்டை கட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய சாதனங்களிலே மிக முக்கியமான சாதனம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான்
இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எஹ்ராம் கட்டியிருக்கின்ற நேரத்தில் தான் நமக்கு கோபம் அதிகமாக வரும். ஹஜ்ஜுடைய காலங்களில் தான் கோபம் அதிகமாக வரும். நம்மோடு வரக்கூடியவர்களிடத்திலே நாம் சகஜமாக அவரிடத்திலே கோபம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த நடைமுறைகள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதை நாம் முதலிலே நம்மிடத்தில் குணங்களை, நல்ல குணங்களை கொண்டு போக வேண்டும். அதோடு பொறுமையை அவசியமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும். மூட்டை மூட்டையாக பொறுமைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஷைத்தான் தான் அதிகமாக ஹஜ்ஜுடைய காலங்களில் விளையாடக்கூடியவன். அவனுக்கும் கல்லடிக்க நாம் அங்கே ஜம்ரத்திற்காக வேண்டி போகுவோம் அல்லவா, கல்லடிப்பதற்காக வேண்டி அங்கே போகுவோம் அல்லவா, அங்கும் ஷைத்தான் தான் இருக்கிறான். அந்த மினாவிலும் அங்கு இருக்கிறான். எல்லா இடங்களிலும் இந்த ஷைத்தான் நம்மை ஒரு பொழுதும் விடமாட்டான். அவனிடத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமானது பொறுமை. அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டைகளை மூட்ட வேண்டும் என்பதாக நினைப்பான். இவைகளெல்லாம் அங்கே நாம் கிள்ளி எறிவதற்காக வேண்டி அதிகமாக நம்மிடத்தில் பொறுமைகளை கொண்டு சுமந்து செல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கின்ற தன்மைகள் இருக்க வேண்டும். நாம் முண்டியடித்து போவதை விட நமக்குண்டான சகோதரனுக்கு முன்னால் இருக்கட்டும் என்று விட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த தன்மைகள் எல்லாம் நம்மிடத்தில் அதிகமாக ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்ற நேரத்திலே நமக்கு மத்தியிலே டென்ஷன்களும் அதிகமாக இருக்கும். அதை குறைக்க வேண்டும். அதை குறைத்து விட்டு அமலை கூட்ட வேண்டும். அங்கே அமல் தான் நமக்கு அவசியம். அங்கே எவ்வளவு நம்ம அமல் செய்கிறோமோ அனைத்துமே நன்மைகளாக அங்கே பொறிக்கப்படுகிறது. நம்முடைய ஹஜ்ஜி கபூலாக வேண்டும் எண்ணத்தோடு நாம் அங்கே செயல்பட வேண்டும். சண்டை போடுவதற்கு போகவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், லா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே சண்டையும் சச்சரவுகளும் இல்லை, வீண் பேச்சுகளும் இல்லை, வெட்டி பேச்சுகளும் இல்லை. இவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்வதுதான் முழுமையாக ஹஜ் செய்வர்களுடைய ஹஜ் கடமை. அவர்களுடைய கடமைகள் கபூலாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவன் வரும் காலங்களிலே அவனுடைய முன்னாள் வாழ்க்கையை விட அவன் ஹஜ்ஜை முடித்து வருகின்ற நேரத்தில் இந்நாள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். தொழுகையிலே அவன் தொடர்ந்து ஜமாத்தை விடாமல் தொழ வேண்டும். இந்த பழக்கங்களை அங்கிருந்து கொண்டு வர வேண்டும். இங்கு நம்மிடத்தில் இல்லாத விஷயங்களை அங்கே கொண்டு வர வேண்டும். கெட்ட விஷயங்களை இங்கே களைந்து விட வேண்டும். இதை களைந்து விட்டு நம்முடைய ஒழுக்கங்களோடு, பொறுமைகளோடு, நாம் விட்டுக் கொடுக்கின்ற தன்மைகளோடு நாம் இங்கிருந்து புறப்பட்டு திரும்பி வரும் வரை அடுத்தவர்களுக்கு நாம் உதவிகரங்களாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நாம் நல்ல உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு சேவைகள் தான் அதிகமாக செய்தார்கள். நம்முடைய ஹஜ்ஜி கபூலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காரியங்கள் நம்மிடத்தில் மிகுந்து இருக்க வேண்டும். அமல்கள் ஒரு பக்கம் மிகையாக இருக்க வேண்டும். அந்த அமல்களை செய்கின்ற நேரத்திலே நமக்கு தற்பெருமைகள் வந்துவிடக் கூடாது. நான் நிறைய அமல் செய்தேன், நான் நிறைய தவாஃபுகள் செய்தேன் என்று சொல்லும் அளவிற்கு செய்ய வேண்டியதில்லை. அல்லாஹ் நம்முடைய பொருத்தத்தை, நம்முடைய அமல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றதோடு அங்கே அமல் செய்ய நாம் துவங்க வேண்டும். ஒவ்வொரு அமல்களையும் இறைவனுடைய நாட்டத்தோடு, இறைவனிடத்திலே நாம் கேட்டவர்களாக, இந்த அமலை செய்கிறேன், நீ கபூல் செய்வாயாக, நான் ஹஜ்ஜை செய்கிறேன், கபூல் செய்வாயாக, உம்ரா செய்கிறேன், கபூல் செய்வாயாக, தவாஃபு செய்கிறேன், கபூல் செய்வாயாக, நான் தொழுகிறேன், கபூல் செய்வாயாக என்ற எண்ணத்தோடு தான் அங்கே செல்ல வேண்டும். நாம் போகுகின்ற நேரங்களிலே பல இன்னல்கள், பல கஷ்டங்கள் வரலாம். கஷ்டங்கள், இன்னல்கள் வந்தாலும் நாம் யாருக்கும் இடைஞ்சல் செய்யாமல் அடுத்தவர்களுக்கு வாயாலும் கைகளாலும் நாம் தொந்தரவு தராத நல்ல முஸ்லிம்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூமின்களுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அங்கே சென்று தேவையில்லாத நாம் பேச்சுக்களை விட்டு நாம் அங்கே நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் கொஞ்சம் கவனமாக நாம் நம்மிடத்திலே கொள்ள வேண்டும். தாயிமுல் ஃபிக்ர், அல்லாஹுவை அதிகமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹுவை அதிகம் சிந்திக்க வேண்டும். நம்மை படைத்த ரப்பு அவன் நாடி நம்மை விருந்தாளியாக வீட்டுக்கு அழைத்திருக்கிறான்.
அவனுடைய வீட்டுக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகளாக நாம் இருக்கின்ற நேரத்திலே ரப்பினுடைய விருந்தாளிகள் ரப்பிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அந்த இல்லங்களில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் சிந்தனை எப்பொழுதும் நம்மிடத்தில் போய்விடக் கூடாது. அல்லாஹுவின் சிந்தனையே இருக்க வேண்டும். எந்த நேரங்களாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களாக இருந்தாலும் சரி, எந்த செயல்கள் நடக்குகின்ற நேரங்களாக இருந்தாலும் அல்லாஹுவின் சிந்தனைகள் நம்மிடத்தில் அதிகமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக தாயிமுல் வுது, நாம் அதிகமாக நிரந்தரமாக ஒழுக்களை அதிகமாக செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒழுவோடு இருப்பதை நாம் பிரியப்பட வேண்டும். அமல்கள் மிக சின்ன அமல்களாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்தால் அந்த அமல்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்தையே கூலியாக தரக்கூடியவனாக இருக்கிறான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிரந்தர ஒழுவோடு இருந்தார்கள். ஒழு செய்ததற்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள் தொழுகுவார்கள். இந்த அமலை அவர்கள் காலம் முழுக்க செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் காலெடுத்து வைக்கும் அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தி கொடுத்தது. தாயிமுல் ஒழு, நிரந்தரமாக ஒழுவோடு இருந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், புனித ஸ்தலங்கள், அங்கே அந்த புனிதமான இடங்களிலே ஒழு முறிந்து விட்டால் உடனடியாக ஒழு செய்வதற்குண்டான இடங்களிலே போய் ஒழுகளை செய்துவிட்டு திரும்பவும் பள்ளிக்குள்ளே ஒழுவோடு இருந்து பழகிக் கொள்ளுங்கள். அது உங்கள் காலங்களிலே அங்கே நீங்கள் ஒழுவில் இருந்து பழகிவிட்டால் இங்கே நீங்கள் மீண்டும் மக்காவை விட்டு ஹஜ்ஜி முடித்து விட்டு வந்தால் உங்கள் காலம் முழுக்க அந்த ஒழுவை கொண்டே நீங்கள் கடந்து விடுங்கள். அதுதான் மபூரான ஹஜ்ஜிற்கு அடையாளம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். கஸீருல் இன்ஃபாக், மூன்றாவதாக சொன்னாங்க, அதிகமாக தர்மங்கள் செய்யுங்கள், அதிகமாக செலவு செய்யுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வீண் விரயம் செய்யாதீர்கள், அதிகம் செலவு செய்யுங்கள். குடும்பத்திற்கு அதிகம் செலவு செய்யுங்கள், உற்றார்களுக்கு அதிகம் செலவு செய்யுங்கள், நண்பர்களுக்கு செலவு செய்யுங்கள். அங்கே போய் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அதிகம் செலவு செய்யுங்கள். ₹1 நீங்கள் செலவு செய்தால், நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் ₹1 செலவு செய்தால் 1,00,000 செலவு செய்த நன்மைகள் அங்கே பொறிக்கப்படுகிறது. செலவு செய்து பழகுங்கள், நல்ல செலவு செய்யுங்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த விஷயங்களிலே செலவு செய்வதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு மட்டும் நீங்கள் செலவு செய்யுங்கள். அதிகமாக செலவு செய்து உங்களுடைய நன்மைகளையும் நல்ல அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அங்கே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விசாலமான கல்வை வைத்துக் கொள்ளுங்கள், விசாலமான உள்ளங்களை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். உள்ளத்தை சுருக்கி விடாதீர்கள், கஞ்சத்தனமாக இருந்து விடாதீர்கள், நீங்கள் கையை சுருக்கி விடாதீர்கள். அதிகமாக உங்களோடு இருப்பவர்களிடத்திலே விசாலமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருப்பதில் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். இது எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பழக்கம், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் பழக்கம், அலி ரலியல்லாஹு அவர்களின் பழக்கங்கள், அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகள். இந்த பழக்கங்களை அங்கே கொண்டு போய் நீங்கள் செய்யுங்கள். அந்த வழக்கம் பழக்கம் அனைத்தும் நாம் ஹஜ்ஜி முடித்ததற்கு பின்னால் காலம் முழுக்க நமக்கு வந்து சேரும். கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே பரஸ்பரமாக அங்கே அன்பாகவும் பாசமாகவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரங்களிலே நடந்து கொள்ளுங்கள். கோபங்களை அங்கே குறைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை விட்டு நீங்கள் தூரமாகி விடுங்கள். ஏனென்று சொன்னால், கோபம் என்பது சைத்தானுடைய குணங்களில் உண்டானது. சைத்தான் எப்பொழுதும் கோபத்தை தான் தூண்டிக் கொண்டிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய கோபத்தினால் உங்கள் அமல்களை அழித்துக் கொள்ள வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் அல்லாஹ்வின் விருந்தாளிகள் என்று நம்மை அவனுடைய வீட்டுக்கு அழைத்திருக்கிறானே என்று நினைத்து அல்லாஹ்விற்கு நிறைய நன்றி கடன்கள், சுக்ரியா செய்யுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நிறைய பேர்கள் ஹஜ்ஜி போக வேண்டும் என்று சிந்தனை பண்ணி கொண்டே இருப்பார்கள், கவலைப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாகுவதில்லை. ஆனால் கடமையான நிறைய பேர்கள் பணங்களை மூட்டை மூட்டையாக வைத்துக் கொண்டு ஹஜ்ஜிக்கு போகலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு போக முடியாமல் இருப்பார்கள். அல்லாஹ் அவனுடைய நாட்டப்படி நம்மை அழைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்வேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். எல்லோருடைய ஹஜ்ஜும் மக்பூலாக ஆகுமா, மப்ரூராக ஆகுமா என்று பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பூலாக ஆக வேண்டும், மப்ரூராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான்
உங்கள் குணங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டு போகக்கூடிய கட்டு சாதம் தக்குவாவை கொண்டு போகுங்கள். தக்குவாவை உங்களிடத்தில் எடுத்து செல்லுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய ஹஜ்ஜுகள் மக்பூலாகும் மப்ரூராகும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவேன். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த வழி அவர்கள் இறைநேச பட்டியலிலே மிகச்சிறந்தவர். அவர்களுடைய வரலாறுகளிலே ஒரு குறிப்பை உங்களுக்கு நாம் சொல்லுவோம். அவர்கள் ஒரு நாள் ஹரம் ஷரீஃபிலே ஹஜ்ஜை முடித்து ஹஜ்ஜுகளை எல்லாம் முடித்து விட்டு அங்கே ஹரம் ஷரீஃபிலே அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே கனவு காண்கிறார்கள். 2 மலக்குமார்கள் கனவிலே வருகிறார்கள். 2 மலக்குமார்கள் கனவிலே வருகிறார்கள். அங்கே கனவிலே வந்து 2 மலக்குமார்களும் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் எத்துணை பேர்கள் வந்திருப்பார்கள்? மற்றொரு மலக்கு சொல்லுகிறார், தெரியவில்லை என்று சொல்லுகிறார். மலக்குமார்களுக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அது மட்டும்தான் சொல்லுவார்கள். சொல்லிக் கொடுக்கப்படாதது அவர்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து கேட்டவருக்கு பதில் சொல்ல இன்னொரு மலக்குமார் சொல்லுகிறார்கள், குறைந்தது இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் மொத்தம் 60 லட்சம் பேர்கள் வந்திருப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 60 லட்சம் பேர்களுடைய ஹஜ்ஜும் கபூலாகி விட்டதா இல்லையா என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். இந்த மலக்குமார்களிடத்தில் 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். தெரியவில்லை என்பதாக இவர்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொண்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த மாலிக் இப்னு தீனார் அவர்களுக்கும் இந்த எண்ணம் வருகிறது. ஆம், இத்தனை பேர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள், எல்லோருடைய ஹஜ்ஜும் கபூலாகி விட்டதா இல்லையா என்று யோசிக்கின்ற நேரத்திலே கனவிலே தொடர்ந்து அந்த 2 மலக்குமார்கள் மீண்டும் வருகிறார்கள். மீண்டும் வந்து சொல்லுகிறார்கள், அந்த 60 லட்சம் பேர்கள் கனவில் அந்த வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய எல்லா ஹஜ்ஜுகளும் மக்பூலாகி விட்டது. இந்த 60 லட்சம் பேருடைய ஹஜ்ஜும் மக்பூலாகுவதற்கு ஒரே ஒருவர் தான் காரணம். அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டார், ஆனால் அவர் ஹஜ்ஜை செய்யவில்லை, ஊரிலே இருக்கிறார். ஆனால் அவரின் காரணமாக இவருக்கு ஹஜ்ஜு கடமை, எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மக்பூலாகிவிட்டது, மப்ரூராகிவிட்டது என்பதை அங்கே கனவிலே சொன்ன உடனே அவர் யார் என்று கனவிலே கேட்கிறார்கள். அங்கே சொல்லப்படுகிறது அலி இப்னு முவஃபக் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டு எழுந்தவர்கள் மிக வேகமாக கனவில் இருந்து முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புறப்படுகிறார்கள். அந்த ஹஜ்ஜை ஒருவருக்காக வேண்டி அல்லாஹ் கபூலாக்கி விட்டானே, அலி இப்னு முவஃபக் அவர்களை தேடுவதற்காக வேண்டி புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டவர்கள் அவருடைய இருக்குகின்ற நாட்டுக்கும் அவருடைய வீட்டுக்காக வேண்டி போகிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார்கள். அவருடைய கதவை, திமிஷ்கினுடைய நாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள், அவர் வீட்டிலே போய் கதவை தட்டி எழுப்புகிறார்கள். எழுப்பினால் அவர்கள் எழுந்து வெளியே வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், வலைக்கும் சலாம் என்று அவர்கள் அலி இப்னு முவஃபக் அவர்கள் சொன்ன உடனே, நீங்கள் அலி இப்னு முவஃபக் தானே என்பதாக இவர்கள் கேட்கிறார்கள். ஆம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நான் தான் அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொன்னார்கள். வாழ்க்கையிலேயே இறைநேசர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையிலே இருந்தவர்கள். நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையில் இருந்தேன். அல்லாஹ் உங்களை பார்ப்பதற்காக வேண்டி என்னில்லம் தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று 2 பேர்களும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பித்த நேரத்திலே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்களாம், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் ஹஜ்ஜிலே நடந்த விஷயங்களை, கனவிலே கண்ட விஷயங்களை எதையுமே அவர்கள் சொல்லாமல் அவரிடத்திலே கேட்கிறார்கள். நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய பொழப்புத்தான் என்ன என்று கேட்கின்ற நேரத்திலே அலி இப்னு முவஃபக் சொல்லுகிறார்கள், நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்று சொன்னார்கள். நான் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. 30 வருடங்களாக ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் தினந்தோறும் கிடைக்கின்ற வருமானங்களை சேர்த்து வைத்து 30 தீனார்கள் திருகங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். அதை ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போகலாம் என்று எல்லா காரியங்களையும் நான் சரியாக முடித்துவிட்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்ற சில தினங்களுக்கு முன்னால் என் பக்கத்து வீட்டுக்கு நான் போனேன். என் பக்கத்து வீட்டிலே நான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை போய் பார்த்து விட்டு சந்தித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களிடத்திலே போனேன். அவர்களை சந்திக்கின்ற நேரத்திலே
அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து ஒரே சுஃபராவிலே அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் சாப்பாட்டு நேரத்திலே உள்ளே நுழைந்து விட்டோம் என்று சங்கோஜப்பட்டு, இருந்தாலும் நுழைந்து விட்டோமே என்று உள்ளே வந்து நான் நின்றேன். என்னை பார்த்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய விருந்தாளிகள், அந்த விருந்தாளிகள், அதிலே இருக்கக்கூடிய விருந்தாளியின் தகப்பனார் சொன்னார், அலி இப்னு முவஃபக் அவர்களே, உங்களை நான் சாப்பிடுங்கள் என்று சொல்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை, என்னால் முடியவில்லை என்று சொன்னார்கள். உடனே அலி இப்னு முவஃபக் என்ன நினைத்தார்கள், ஏதோ பற்றாக்குறையாக இருக்குமோ அல்லது என்ன காரணம், எதனால் நீங்கள் இது போன்று என்னை உணவுக்கு விருந்துக்கு சாப்பிடுவதற்கு அழைப்பதற்கு நீங்கள் முனையவில்லை, வெட்கப்படுகிறீர்கள் என்று சொன்ன உடனே அந்த வீட்டார் சொன்னார்களாம், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, பசி எங்களால் தாங்க முடியவில்லை, பசி எங்களால் தாங்க முடியவில்லை, இந்த பசியை எங்களால் போக்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த பசியால் எங்கள் குழந்தைகள் எல்லாம் வாடி வருந்தி போகிறார்கள், அதனால் வெளியிலே செத்து கிடந்த கழுதையின் கரியை எடுத்து நாங்கள் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற இறைநேசர்களுக்கு இது ஹலால் இல்லை, எங்களால் முடியவில்லை, அதனால் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கழுதையின் செத்து போன மாமிசத்தை நாங்கள் உங்களுக்கு எப்படி விருந்தாக தர முடியும் என்ற ஒரு சங்கோஜத்தில் இருக்கிறேன், எங்களால் முடியவில்லை என்ற அந்த விருந்து உபசரணை செய்ய முடியவில்லை என்ற விஷயத்தை சொன்ன அடுத்த நிமிடம் அலி இப்னு முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். 30,000 திருகங்கள் சேர்த்து வைத்ததை எடுத்துக்கொண்டு உள்ளத்தில் நினைத்தார்கள், ரப்பு இந்த குடும்பத்திற்கு இந்த செலவுக்காக வேண்டி நாம் கொடுத்தால் இந்த செலவை கொடுப்பதுதான் மிக சிறந்ததாக இருக்கிறது, நான் ஹஜ்ஜுக்கு போகுவதை விட. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குடும்பத்திற்கு பசியில் இருந்து ஹராமில் இருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக வேண்டி 30,000 தினார்களை நான் கொடுத்து அவர்களை ஹராமில் இருந்து விடுவித்ததின் காரணமாக, இதன் காரணமாக என் ஹஜ்ஜை அல்லாஹ் என்னை போகாமலே நிறைவேற்றி வைப்பதற்கு அல்லாஹ் அது ஒரு தௌஃபீக் செய்ய மாட்டானா என்று நினைத்து கொண்டு வந்து அனைத்து பணங்களையும் கொண்டு வந்து பக்கத்து வீட்டாரிடத்திலே கொடுத்து விட்டார்கள். இந்த விஷயத்தை அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அலி இப்னு முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை, சொன்ன உடனே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவிலே கண்ட விஷயத்தை சொன்னார்கள். நான் காபாவிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன், என் கனவிலே 2 மலக்குகள் வந்தார்கள். இந்த வருடம் எத்தனை பேர்கள் ஹஜ்ஜுக்கு போவார்கள், அத்துணை பேர்களுடைய ஹஜ்ஜும் கபூல் ஆகிவிட்டதா இல்லை என்று ஒரு பேர் தெரியவில்லை என்று சொல்ல, இவர்களுக்கு மத்தியிலே சம்பாஷணைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சிறிது நேரத்தில் 60 லட்சம் பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய அனைத்து பேருடைய ஹஜ்ஜுகளும் கபூலாகிவிட்டது என்ற விஷயத்தையும் மலக்குமார்கள் திரும்பி வந்து சொன்னார்கள். யாரால் கபூலானது என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு நபரினால் 60 லட்சம் பேர்களுடைய ஹஜ்ஜுகள் கபூலானது என்பதை அங்கே பதிவு செய்கின்ற நேரத்திலே சொன்னார்கள், அலி இப்னு முவஃபக் உங்களால் தான் இங்கே ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுடைய ஹாஜிகளுடைய ஹஜ் எல்லாம் மக்பூலாக மபரூராக மாற்றப்பட்டது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகாமலே நீங்களும் ஹஜ் செய்து விட்டீர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களின் மூலமாக நமக்கு தெரிவித்து கொடுத்தான் என்று அங்கே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், ஒரு மனிதனால் உலக முஸ்லிம்கள் எத்துணை பேர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார்களோ அவர்களின் ஹஜ்ஜுகள் கடமையாகுவதற்கு, அவர்களின் ஹஜ்ஜுகள் மக்பூலாகுவதற்கு காரணமாக இருப்பதற்கு இங்கிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளுடைய எல்லாருடைய தன்மைகளையும் அவருடைய நல்ல குணங்களையும் மாற்றிக்கொண்டு அவர்கள் அங்கு சென்றால் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலாக ஆக்க வேண்டும், மப்ரூராக ஆக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய இந்த வருடம் செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்க வேண்டும். அவருடைய பயணங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவர்கள் அமல்களை எதையும் விடுபடாமல் செய்ய வேண்டும். அவருடைய அமல்களிலே நல்ல ஆரோக்கியத்தோடும் ஆர்வத்தோடும் அமல்கள் செய்து அதிகம் அமல்களை அவர்கள் அங்கே செய்து அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களை ஒப்படைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் இருந்து பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டு அன்று பிறந்த பாலகங்களாக இங்கே வந்து சேர்ந்து அவர்கள் இங்கிருந்து புறப்படுகின்ற நேரத்திலே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று அடிபணிந்து விட்ட அந்த சொல்லோடு சென்று அவர்கள் அங்கே அல்லாஹ்விடத்தில் தங்களை அடிபணிய வைத்துவிட்டு மீண்டும் அந்த தொடர் வாழ்க்கையை தொடர்ந்து மீண்டும் வந்து அவர்கள் சாலிகாக அவர்கள் ஆரோக்கியமாக மீண்டும் வருவதற்கு அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.
எனக்கு கொடுத்த நேரத்தை சரியாக முடித்துவிட்டு கொடுத்ததற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.